ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு விஷன் அகாடமி. இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு ஆன்லைன் போர்ட்டலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த ஆன்லைன் போர்ட்டல் யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுதுன்னா, எங்களை எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, பேங்கிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு போர்ட்டலாக இருக்க போகுது. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா விஷனில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஓகேங்களா ஆன்லைன் டெஸ்ட்டு ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ணுறதுக்கோசம் ஓப்பன் பண்ணப்பட்ட ஒரு போர்ட்டல் இது. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த போர்ட்டலோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா online.examguidance.in. ஓகேங்களா? இந்த இந்த வீடியோ கூடயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெசேஜில் இந்த லிங்க்கையும் ஷேர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? எஸ்எஸ்சிக்கு, பேங்கிங்க்கு, ரயில்வேஸுக்கு. ஓகேங்களா? எஸ்எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா சிஜிஎல் எக்ஸாம், சிஹெச்எஸ்எல், சிபிஓ, எம்டிஎஸ், ஸ்டெனோகிராஃபரு, ஓகேங்களா, செலெக்ஷன் போஸ்ட்டு, இது இல்லாமல் டயர் 2 எக்ஸாமுக்கான டெஸ்ட் சீரிஸு, ஓகேங்களா, அதெல்லாமும் இருக்குது. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் எடுத்திங்கன்னா எஸ்பிஐ, ஆர்பிஐ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸு, ஐபிபிஎஸ் எக்ஸாம்ஸு, அதோட கிளர்க்கு, பிஓ, ஓகேங்களா, எல்லா எக்ஸாமுக்கான ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸும் இதில் இருக்குது. ஓகேங்களா? அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வேஸ் வந்தீங்கன்னா என்டிபிசி, குரூப் டி, ஓகேங்களா, ஏஎல்பி, ஜேஇ, ஓகேங்களா, டெக்னீஷியன் எக்ஸாம்ஸு, இது இல்லாமல் சிபிடி 2 எக்ஸாம்ஸோடைய ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸும் இதில் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஐபி வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இன்டெலிஜென்ஸ் பியூரோ வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? அந்த எக்ஸாமுடைய ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸும் இதில் இருக்குது. ஓகேங்களா? ஏசிஐஓட போஸ்டிங்கான. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸு, ஓகேங்களா, என்ஐஏசிஎலோட எக்ஸாம்ஸும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஐசியோட எக்ஸாம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஓகேங்களா நம்மளுக்கு லாகின் பண்ணுறதுக்கு எப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாப் ரைட் கார்னரில் லாகின் ஆர் ரிஜிஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும். ஓகேங்களா? அந்த டேபை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த டேபை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் அன் அக்கௌண்ட்டு, லாகின், ஃபர்காட் பாஸ்வேர்டு இருக்கும். ஓகேங்களா? இந்த கிரியேட் அன் அக்கௌண்ட்டில் ஓகேங்களா உங்கள் பேர், ஓகேங்களா, உங்களோட மெயில் ஐடி, அதுக்கப்புறம் உங்களோட பாஸ்வேர்டு ஏதாச்சும் ஒன்று போட்டுக்கோங்க. ஓகேங்களா? மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா விஷன் அகாடமியில் நீங்கள் ஒரு மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பீங்க. ஜாயின் பண்ணும்போது அகாடமியில் ஜாயின் பண்ணும்போது நீங்கள் ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்களே, அந்த நம்பர் போட்டு லாகின் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஸ்டேட்டு, சிட்டி. ஓகேங்களா? நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ரஃபாக ஒரு பேர் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அதேமாதிரி ஒரு மெயில் ஐடி, பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க. இல்லை, மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக விஷன் அகாடமியில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ, ஓகேங்களா, ஜாயின் பண்ணும்போது அகாடமியில் ஜாயின் பண்ணும்போது என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பர் தான் கொடுக்கணும். ஓகேங்களா? மெயில் ஐடி, நேம் எல்லாம் கூட சேஞ்ச் ஆனாலும் பரவாயில்ல. ஓகேங்களா? மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான மொபைல் நம்பர் கொடுங்க. ஓகேங்களா? எல்லாமே கரெக்டாகவே கொடுங்க. ஓகேங்களா? உங்கள் மொபைல் நம்பர், உங்கள் நேம், ஓகேங்களா, ஏன்னா செக் பண்ணுறதுக்கு அதெல்லாம் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ தான் நம்ம அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக கிடைக்குதான்றது நம்ம செக் பண்ண முடியும். மொபைல் நம்பர், நேமு, உங்களோட மெயில் ஐடி, ஓகேங்களா, அதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. குறிப்பாக மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணும்போது என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அதை கொடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டு, இல்லை சிட்டி கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துட வேண்டியதான். ஓகேங்களா? சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ப்ரொஃபைல் ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? இந்த ப்ரொஃபைல் ஓப்பன் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 24 ஹவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் ப்ரொஃபைல் ஓப்பன் ஆனோடனே உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் எதுவும் ஓப்பன் ஆகாது. ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஓப்பனில் இருக்காது. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக் அண்ட் டீமில், நம்ம அகாடமியோடைய பேக் அண்ட் டீமில் இருக்கிறவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு அக்சஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதுவும் 24 ஹவர்ஸில் அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அப்படி சப்போஸ் உங்களுக்கு அக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொடுக்கல, 24 ஹவர்ஸ் ஆச்சு, உங்களுக்கு அக்சஸ் கொடுக்கல அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம அகாடமியில் இருக்கிற ஸ்டாஃப்ஸ்கிட்ட ரிப்போர்ட் பண்ணலாம். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு மொபைல் நம்பர் தரோம். ஓகேங்களா? அவங்கக்கிட்டே நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அந்த மொபைல் நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி ரிப்போர்ட் பண்ணால் கூட அவங்க உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? மோஸ்ட்டாக எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸில் அக்சஸ் கிடச்சிரும். ஓகேங்களா? அக்சஸ் கிடச்சதுக்கப்புறம் எப்படி நம்ம இதில் டெஸ்ட்டு போடலான்றது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா?
ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸில் உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க பேக் எண்ட் டீம்லேருந்து. ஓகேங்களா? அப்படி அக்சஸ் கிடச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டெஸ்ட் சீரீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனில் தான் இருக்கும். ஓகேங்களா? எஸ்எஸ்சிக்கு, பேங்கிங்க்கு, ஓகேங்களா? எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ச்சேஸ்னு வந்துடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் டெஸ்ட் சீரிஸ் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இங்கே நீங்கள் லெஃப்ட் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா உங்களோட கோர்ஸு இல்லை லைவ் கிளாஸஸ்ஸு ஓகேங்களா இவ்வளோ இருக்கும். இதில் டெஸ்ட் சீரிஸ் பாருங்கள். ஓகேங்களா? இல்லை டெஸ்ட் சீரிஸ் எடுத்துக்கினீங்க அப்படின்னா ஓகேங்களா எஸ்எஸ்சிக்கு, பேங்கிங்க்கு, ரயில்வேஸுக்கு, ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எக்ஸாம்ஸுக்கு, ஐபி எக்ஸாமு, ஓகேங்களா இன்சூரன்ஸ் எக்ஸாமு, இல்லை எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்ஆர்பி எடுத்திங்கன்னா இப்போ என்டிபிசியில் ஓகேங்களா சிபிடி 1 சிபிடி 2 வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகேங்களா அதுலேயே மார்க் டெஸ்ட்டு, ப்ரீவியஸ் இயர் டெஸ்ட்டு, அதாவது ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன டெஸ்ட்டு அந்த கொஷின் பேப்பரில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் இருந்துச்சோ ஓகேங்களா ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஷின் பேப்பர்லாம் கொஷின்ஸ்லாம் இருந்துச்சோ அது அப்படியே இருக்கும். ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷனல் டெஸ்ட்டும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஃபுல் டெஸ்ட்டு, செக்ஷனல் டெஸ்ட்டு, சாப்டர் வைஸ் டெஸ்ட்டும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா ரீசனிங்கில், ஆப்டிடியூடில், ஜென்ரல் அவேர்னஸில், ஓகேங்களா மற்ற டாப்பிக்லேயும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா இதே வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங்கில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஓகேங்களா இப்போ பேங்கிங்கில் எடுத்தீங்கன்னா அதுலேயும் ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு, ஓகேங்களா அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயரு, ஓகேங்களா அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் என்னென்ன கொஷின்லாம் கேட்டிருந்தாங்க, ஓகேங்களா அந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மார்க் டெஸ்ட் எடுத்திங்கன்னா செஷனல் வைஸு, சாப்டர் வைஸு, ரீசனிங்கு, ஆப்டிடியூடு, உங்களுக்கு இங்கிலீஷ் எல்லாமே தனித்தனியாக கேட்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா இது ஆர்ஆர்பி எக்ஸாம்னால வெறும் ரீசனிங், ஆப்டிடியூட் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா இதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளார்க்கு எக்ஸாம் எடுத்துப்போமே, கிளர்க் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு, ஓகேங்களா அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயரு, ஓகேங்களா ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஷின்லாம் கேட்டிருந்தாங்க, ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செஷனல் டெஸ்ட்டு, சாப்டர் வைஸ் டெஸ்ட்டு, ஓகேங்களா இங்கிலீஷ் தனியாக, ஆப்டிடியூட் தனியாக, ரீசனிங் தனியாக, ஓகேங்களா எல்லாமே டாபிக் வைஸில் என்னென்ன வரும், ஓகேங்களா இது எல்லாமே அதில் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்சி எக்ஸாம் எடுத்திங்கன்னா இப்போ சிஜிஎல் எக்ஸாம் எடுத்தோன்னா டயர் 1, டயர் 2, ப்ரீவியஸ் இயரு, ஃபுல் டெஸ்ட்டு, செஷனல் டெஸ்ட்டு, சாப்டர் வைஸு, ஓகேங்களா இப்போ சாப்டர் வைஸில் எடுத்திங்கன்னா ரீசனிங்கு, ஆப்டிடியூடு, ஓகேங்களா இங்கிலீஷு, ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, ஓகேங்களா எல்லாமே நம்ம பண்ணலாம். ஓகேங்களா இப்போது நான் ஒரு சாம்பிளுக்கு வந்து பண்ணால் ஒரு ஜென்ரல் அவேர்னஸ் ஒன்று அட்டன் பண்ணுறேன் சும்மா. ஓகேங்களா ஜென்ரல் அவேர்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது செஷனல் டெஸ்ட்டு தான். ஓகேங்களா சாப்டர் வைஸ் டெஸ்ட்டு, ஓகேங்களா 10 கொஷின் இருக்கும். ஓகேங்களா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் டைம். ஓகேங்களா இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸில் எப்படி உங்களுக்கு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குமோ அதேமாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஓகேங்களா உங்களுக்கு லாங்குவேஜ் கேட்கும், இங்கிலீஷ் இல்லை ஹிந்தி இருக்கும். ஓகேங்களா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டெஸ்ட் கொடுத்துருங்க. ஓகேங்களா ஒன்ஸ் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அது பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் டைமர் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா நீங்கள் எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ண வேண்டாம். ஓகேங்களா இங்கே ரைட் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் நம்பர்ஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா அதுக்கப்புறம் ஆன்சரு, மார்க்டு, நாட் விசிட்டடு, மார்க்டு அண்ட் ஆன்சரு, நாட் ஆன்சரு, ஓகேங்களா ஒரு எக்ஸாம் செட்டப்பில் உங்களுக்கு என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே கரெக்டாக அப்படியே மாதிரி இருக்கும். ஓகேங்களா இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே சும்மா ரேண்டமாக கொஷின்ஸ் அட்டன் பண்ணுவோமே. ஓகேங்களா சும்மா ஒரு 3 கொஷின் நான் ரேண்டமாக அட்டன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா இப்போ நான் டெஸ்ட்டு நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த 10 கொஷினை முடிச்சிட்டோம் அப்படின்னா ஓகேங்களா இங்கே டேரெக்டாக வந்து பண்ணால் சப்மிட் டெஸ்ட்டுன்னு இருக்கும். ஓகேங்களா ரைட் கார்னர் பாட்டமில் வந்து பண்ணால் சப்மிட் டெஸ்ட் இருக்கா, ஓகேங்களா அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு வரும். ஓகேங்களா இதே எக்ஸாம்ஸ்லேயே உங்களுக்கு இதே மாதிரி தான் வரும். ஓகேங்களா நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் 10. ஓகேங்களா அதில் நீங்கள் 3 தான் ஆன்சர் பண்ணிக்கிறீங்க. லாஸ்ட் ஒன்று வந்து பண்ணால் நாட் ஆன்சர்டு, ஓகேங்களா நாட் விசிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 6 இருக்குது. ஓகேங்களா எதையும் நீங்கள் மார்க் பண்ணலை. ஓகேங்களா இப்போ சப்மிட் டெஸ்ட் கொடுத்துருங்க. இல்லை ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் டெஸ்ட் கொடுத்துருந்தோம்னா உங்களோட ரிவ்யூ வரும். ஓகேங்களா அதாவது ஓவரால் ரேங்கிங் எத்தனை பேர் அட்டன் பண்ணாங்க, அதில் உங்களோட ரேங்கிங் என்ன, உங்களோட ஸ்கோர் என்ன, நீங்கள் எத்தனை அட்டெம்ப்ட் கொடுத்துருந்தீங்க, உங்களோட அக்யூரசி எந்த மாதிரி இருக்குது, பர்சன்டைல் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரும் உங்களுக்கு. ஓகேங்களா இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்யூஷன் பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 10 டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டோம். ஓகேங்களா இதோட சொல்யூஷன் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் டாப் ரைட்டில் வந்து ரைட் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னு பாருங்கள். ஓகேங்களா வியூ சொல்யூஷன் ஒரு டேப் இருக்கா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சொல்யூஷன் செக் பண்ணலாம். ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒனுக்கு என்ன ஆன்சரு, ஓகேங்களா அது சம்மந்தப்பட்டது. ஓகேங்களா இப்போ பில் ட்ரைப்ஸ் எங்கெங்கே இருந்தாங்க, வெஸ்டர்ன் காட்ஸில் இருந்தாங்க, அவங்கள பற்றின அடுத்த ஒரு சில டேட்டாஸ். ஓகேங்களா அவங்க மிடிவல் டைம்ஸில், ஏன்ஷியன் டைம்ஸ்லேருந்தே அங்கே இருக்கிறாங்க. ஓகேங்களா அதேமாதிரி இந்த பாஸ் எங்கே இருக்குது, ஓகேங்களா அதோட வேறு பேர் என்ன, ஓகேங்களா அதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. ஓகேங்களா ஓரளவுக்கு கொஞ்சம் டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷனே இருக்குது. ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா புசிலா பாஸ்ன்றது எங்கே இருக்குது அப்படின்னு போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஜோஜிலா பாஸ். ஓகேங்களா அதுக்கப்புறம் அப்படின்னா
உங்களுக்கு பீர் பஞ்சால் பாஸ் எங்கே இருக்குதுன்னு போட்டுக்கிறாங்க ஓகேங்களா. அதுக்கு முன்னா ஷிப்கி லா பாஸ் எங்கே இருக்குதுன்னு போட்டுக்கிறாங்க ஓகேங்களா. அந்த ஆப்ஷன்ஸில் இருக்கிற மற்ற ஆப்ஷன்ஸோட ஆன்சர்ஸை சேர்த்து போட்டுக்கிறாங்க சொல்யூஷன்ஸில் ஓகேங்களா. இந்த சொல்யூஷன்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பண்ணால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. அதை சொல்யூஷன் டெஸ்ட்டு செக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஸ்ட்டு கேன்சல் பண்ணிடுவீங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் திரும்ப போய் நீங்கள் அனலைஸ் செக் பண்ணலாம், இல்லை டேஷ்போர்டுக்கு வந்துடலாம். டேஷ்போர்டு வந்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜுக்கு வந்துடும் ஓகேங்களா. இப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு மேக்ஸ் டெஸ்ட் அட்டன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிஜிஎல்ஏ அட்டன் பண்ணலாம் ஓகேங்களா. செஷனல் வைஸ் சாப்டர் வைஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆப்டிடியூட் போய் அட்டன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஒரு சிம்பிளிஃபிகேஷனில் இல்லை ரேண்டமாக ஒரு 2-3 சம் அட்டன் பண்ணுறேன் ஓகேங்களா. இப்போ சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதேமாரி சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு ஓகேங்களா. ஒரு 3 கொஸ்டின் அட்டன் பண்ணுறேன் ஓகேங்களா. அதே மாதிரி தான் ஓகேங்களா. சேம் செட்டப்பில் ஓப்பன் ஆகுது ஓகேங்களா. சப்மிட் கொடுத்துட்றேன். இல்லை சப்மிட் டெஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரேங்க்கு ஓகேங்களா, உங்களோட ஸ்கோரு என்ன அட்டம் பண்ணிங்க, அக்யூரசி பர்சன்டேஜ்லாம் வந்துடுது ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வியூ சொல்யூஷன் கொடுக்கலாம். இல்லை வியூ சொல்யூஷன் கொடுத்தீங்கன்னா ஓகேங்களா அந்த சிம்பிளிஃபிகேஷன் இதுவே எப்படி சால்வ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா. போர்ட் மாஸ் ரூல்ஸை யூஸ் பண்ணி எப்படிலாம் சால்வ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு ஓகேங்களா. இதே மாதிரி நீங்கள் டெஸ்ட்டு எல்லா டெஸ்ட்டுமே யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. எல்லா டெஸ்ட்டுமே நீங்கள் போட்டு பார்க்கலாம் ஓகேங்களா. செஷனல் வைஸ் அட்டன் பண்ணலாம், ஃபுல் டெஸ்ட் அட்டன் பண்ணலாம் ஓகேங்களா. எல்லாமே பார்க்கலாம் ஓகேங்களா. உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இந்த டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே. இப்போ நாம் பேங்கிங்கில் ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்துடலாம் ஓகேங்களா. இப்போ டெஸ்ட் சீரிஸில் வந்து பார்த்தா பேங்கிங்கில் ஒரு டெஸ்ட் போடலாம் ஓகேங்களா. இப்போ பேங்கிங்கில் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஓகேங்களா ஒரு டாபிக் எடுத்துப்போம். இப்போ ஐபிபிஎஸ் பிஓவில் ஓகேங்களா சாப்டர் வைஸில் ஓகேங்களா. இப்போ ரீசனிங் பார்ட் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் ஓகேங்களா. பசில் சம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பார்க்கலாம் ஓகேங்களா. பசில் சம் இல்லை பாக்ஸ் பசில் இருக்குல்ல, பாக்ஸ் பசில் அட்டன் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. சொல்யூஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஓகேங்களா. ரேண்டமாக சம் அப்படி அட்டன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போ அட்டன் பண்ணதுக்கப்புறம் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா எப்படி அதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி போட்டாங்க அப்படின்றதே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா. சொல்யூஷனில் ஓகேங்களா. சொல்யூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடலான்றதை தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. பசில்ஸ்லாம் சால்வ் பண்ணுறது உங்களுக்கு ஓகேங்களா. பேங்கிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. எல்லாமே டீட்டெயிலாக தான் இருக்குது ஓகேங்களா இந்த டெஸ்ட் சீரிஸில் ஓகேங்களா. இதை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா டெஸ்ட்டுமே நம்ம போட்டு பார்த்தோம் ஓகேங்களா. இப்போ ரயில்வே, எஸ்எஸ்சி ஓகேங்களா, பேங்கிங் எல்லாத்துலேயும் நம்ம டெஸ்ட் சீரிஸ் எப்படி போடுறது, எப்படி அதோட சொல்யூஷனை நம்ம வியூ பண்ணுறது ஓகேங்களா, எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸும் கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா. இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் இங்கே இருக்குது ஓகேங்களா. லெஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது ஓகேங்களா. இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ ப்ரீவியஸ் கரண்ட் அஃபேர்ஸ் கூட பார்க்கலாம் ஓகேங்களா. இந்த ப்ரீவியஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா கூட செக் பண்ணலாம் ஓகேங்களா. ரீட் மோட் கொடுத்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றத ஓகேங்களா டே டு டே உங்களுக்கு அப்டேட் பண்ணுற மாதிரி வச்சுருக்குறாங்க ஓகேங்களா. அந்த கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் செக் பண்ணலாம் ஓகேங்களா. குவிஸும் நீங்கள் போடலாம் ஓகேங்களா. குவிஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ரைட் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ரைட் கார்னரில் உங்களுக்கு குவிஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது ஓகேங்களா. குவிஸும் நீங்கள் போட்டு பார்க்கலாம் ஓகேங்களா. குவிஸும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. நம்ம வேறு ஒரு டேட்டில் போய் நம்ம குவிஸ் ஒன்று போட்டு பார்க்கலாம் ஓகேங்களா. இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டேட் 27 எடுத்துக்கோங்க ஓகேங்களா. அதில் குவிஸை நான் கிளிக் பண்ணுறேன் ஓகேங்களா. இதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவிஸ் ஓப்பன் ஆகுது ஓகேங்களா. நீங்கள் சும்மா அந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு தடவை படித்து பார்த்துட்டு ஓகேங்களா ஒரு குவிஸ் மாதிரி அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா பைகாட் ஆகிடும் ஓகேங்களா. இதில் சப்மிட் கொடுத்துரும் இல்லை அதே மாதிரி தான் ஓகேங்களா. வியூ சொல்யூஷன் கொடுத்து ஓகேங்களா எதெல்லாம் கரெக்டாக இருக்குது ஓகேங்களா. அதை நம்ம செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்
ஓகேங்களா. அந்த கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா அது குவிஸாகவும் அட்டன் பண்ணோன்னா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, நீங்கள் இதே மாதிரி பக்காவாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கரண்ட்டில் நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. இதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. எல்லா எக்ஸாம்ஸ் எழுதுகிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் த பெஸ்ட். ஓகேங்களா. நல்லா பண்ணுங்கள். ஓகேங்களா. இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா. ஓகேங்களா. தேங்க்யூ.